சென்னை நுங்கம்பாக்கத்தில் மூத்த அரசியல் தலைவர் பண்ருட்டி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற புதிய கட்சியை அறிவித்து செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை காண்போம். புதிய பாதை, புதிய அரசியல், புதிய சமுதாயம், அதை நோக்கி நம் நாட்டு இளைஞர்களை நடத்தி செல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆகையினாலே தான் நம்மை வளர்த்து ஆளாக்கிய தலைவர்கள் பெயரை வைத்து எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற இந்த இயக்கத்தை ஒரு நல்ல நம்பிக்கையோடும் ஒரு நல்ல எண்ணத்தோடும் நாங்கள் துவக்குகிறோம். இந்த பயணம் நீண்ட பயணம். அப்படியானால் தேர்தலே வேண்டாமா என்றால், தேர்தல் இந்த நீண்ட பயணத்தில் வருகிற சடங்குகள், அவ்வளவுதான். தேவைப்பட்டால் அந்த சடங்குகளை செய்து கொள்ளலாம். ஆனால் அதுவே தான் அரசியல் என்று நாம் நினைப்போமானால் அதைவிட அறியாமை வேறு இல்லை. இந்த அடிப்படையிലെல்லாம் மையமாக வைத்து கொண்டுதான் இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்படுகிறது. மெல்ல மெல்ல சிறுக சிறுக நாளாக ஆக வளர்த்து கொண்டு இந்த நாட்டு மக்கள் இதை நல்ல முறையிலே பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நான் கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளுக்கு மேல் பெற்ற அறிவாலும் அனுபவத்தாலும் வேண்டுகோளாக வைத்து இந்த இயக்கத்தை உங்களது ஆசையோடும் ஆதரவோடும் அன்போடும் நம்பிக்கையோடும் துவக்கி வைக்கின்றேன். துவக்கி வைப்பது நானாக இருப்பேன். இதை தொடர்ந்து நடத்துவது இந்த நாட்டு மக்களாக இருக்க வேண்டும் என்று கேட்டு தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு நடத்தினார். அது எல்லாத்தையும் நீங்கள் ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டீங்க. திடீர்னு இப்போ அவர்கிட்ட இருந்து எல்லாமே விலகி போயிட்டு நீங்களே இப்போ ஒரு புது இயக்கத்தை தொடங்குறீங்களே, இது எப்படி இருக்குது? அது அந்த அத்தியாயம் முடிந்தது. That chapter is over. எந்த அத்தியாயம்? OPS சாப்டர். தொடர்ந்து அவரோட இக்கட்டான சூழ்நிலைகள்ல கூட இருந்தீங்க. இப்போ தேர்தல்ங்கிறது முக்கியமான நேரம். அப்போ அவர் இல்லையா? அதாவது அரசியல் என்பது ஒருவருக்காக அல்ல, அரசியல் என்பது மக்களுக்காக. ஆக ஒருவர் என்ன ஆகிறார் என்பது முக்கியமல்ல, நாட்டு மக்கள் என்ன ஆகிறார்கள் என்பது முக்கியம். என்னை பொறுத்தவரையிலே நாடு இன்றைக்கு ஒரு முக்கியமான கட்டத்தில் இருக்கிறது. இந்த நேரத்திலே ஒரு நல்ல அரசியலை நாம் எடுத்து செல்ல வேண்டும். அதுதான் நம்முடைய கடமை. நாம் தனிப்பட்ட முறையிலே ஒருவரோடு பழகிறோம் என்பதற்காக நம்முடைய வாழ்நாளை வீணாக்க முடியாது. உயர்ந்த நோக்கங்களை நீங்கள் வெளிப்படுத்துறீங்க. இந்த இயக்கத்தினுடைய நோக்கமாக உயர்ந்த நோக்கங்கள் சிலவற்றை நீங்கள் வெளிப்படுத்துறீங்க. ஆனால் இப்போது நீங்கள் கட்சி தொடங்குகிற நேரம் என்பது தமிழக சட்டமன்றத்துக்கு ஒரு பொது தேர்தல் நடைபெறுகிற நேரம். இதற்கு ஒரு நிலைப்பாடு எடுக்காமல் கடந்து போக முடியுமா? கட்டாயம். நமக்கென ஒரு பாதை வகுத்து செல்கிறோம். இந்த தேர்தல் நடக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னதைப் போல அது ஒரு சடங்கு. இதிலே கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. அறிஞர் அண்ணா அவர்கள் 49 இயக்கத்தை ஆரம்பித்தார். 8 ஆண்டுகள் கழித்து 57 தான் தேர்தலில் என்றார். தேர்தலில் நிற்க வேண்டும் என்கின்ற கட்டாயம் இல்லை. ஆனால் 52 தேர்தலில் அவருடைய கருத்துக்களை ஏற்றுக்கொண்ட கட்சியிலே இருந்த வேட்பாளர்களை ஆதரித்தார். அதை போல நம்முடைய கருத்துக்கு ஒத்து வருகின்றவர்களை நாம் இந்த தேர்தலிலே ஆதரிப்போம். இப்போது இருக்கிற ஆட்சி தொடர வேண்டுமா அல்லது மாற்றப்பட வேண்டுமா என்பதில் உங்கள் நிலைப்பாடு என்ன? அவர்கள் என்ன நிலை எடுக்கிறார்கள் என்பதை பொறுத்திருந்துதான் நாம் முடிவெடுக்க வேண்டும். OPS அவர்களோட நிலை என்ன? அவருக்கு நீங்க இப்ப என்ன சொல்ல விரும்புறீங்க? ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்கீங்க இல்லையா? அதாவது நான் சொல்றது, நாம் நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. OPSக்காக நாம் என்ன உயிரை துறக்க முடியுமா? நம்ம வாழ்நாளை வீணாக்க முடியுமா? வாழ்நாள் போனால் வருமா? அப்போ OPSோட இருந்தது வந்து வீணாக்கப்பட்ட நாட்கள்னு எடுத்துக்கலாம். நான் ஏன் நீங்களாக கற்பனை இருந்தோம். அவர் ஒரு என்ன முடிவு எடுக்க போகிறாரோ தெரியல. எங்கே இருந்தாலும் வாழ்கன்னு சொல்லிட்டு வந்து பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கா? அவர்கிட்ட பேசுறீங்க? OPS கிட்ட பேசிட்டு இருக்கீங்களா? நான் இப்போ யாரிடமும் பேசுவதில்லை. நான் ஏங்க இதெல்லாம் போஸ்ட்மார்ட்டம் வேண்டாம். எல்லாம் ஒரு அவர் ரமேஷ் சொன்ன மாதிரி இப்போ தேர்தல் வருது. அவங்கவுங்க ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க, எடுக்கட்டும். நாம் யாரையும் குறை சொல்ல போகிறது இல்லை. அவங்க சூழ்நிலையை பொறுத்து அவங்க ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க. கூட்டணிங்கிற பேச்சே கிடையாது. எங்கள் பாதை தனி பாதை.
நாங்கள் அதை தொடர்ந்து இன்னும் 10 வருஷமோ 50 வருஷமோ செய்வோம். தேர்தல் வர்ற பொழுது கூட்டணி தேவைப்படலாம். அப்படி கூட்டணி தேவைப்பட்டால் எங்களோடு சில பேர் நிற்கணும்னு ஆசைப்பட்டால் நிற்கட்டும். அவங்க அந்த அணி சார்பில், இந்த இயக்கத்தின் சார்பில் யாரும் தேர்தல் போட்டியிட மாட்டாங்க. 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.